வணக்கம் சார். வணக்கம்மா. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு அருமையான பூஜையில் என்னையும் கலந்துக்க வச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். முதல்ல இந்த பூஜையோட சிறப்பு பற்றி என்னன்னு சொல்லுங்க. ஓகே. இப்போ இந்த பூஜை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, யக்ஷினி இருக்காங்க. யக்ஷினியில் வந்து உங்களுக்கு 64 வகையான யக்ஷினி இருக்காங்க. இந்த 64 வகையான யக்ஷினியில் இவங்க கருண யக்ஷினி. இந்த கருண யக்ஷினி வந்து இப்போ நம்ம சக்தூரு சம்கார ஹோமம் பண்ணியிருக்கோம். இந்த தாயை மையப்படுத்தி பண்ணும் பொழுது கண்ணு முன்னாடியே நம்ம எதிரியை வந்து கருவறுத்தல். இப்போ நீங்கள் பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சரிங்களா? அப்போ வந்து ஒரு முட்டைக்குள்ள கரு இல்லைன்னா எதிரியினுடைய கரு இல்லைன்னு அர்த்தம். இவங்களை வணங்குறவங்களை வந்து யாரு ஒருத்தர் எதிரியா நினைக்கிறாங்களோ அது வந்து அவங்கள எதிரியா நினைச்சது. ஓ, மனிதனை எதிர்க்கிறதே ரொம்ப கடினம். ஆமா, கடவுளை எதிர்க்க முடியுமா? முடியாது. அப்ப எதிரி வந்து இந்த சம்காரம் பண்ற ஹோமம் தான் இப்ப நம்ம பண்ணினது. அப்ப இந்த யக்ஷினி தாயை வச்சு இந்த பூஜை நம்ம பண்ணிருக்கிறோம். இப்ப இந்த பூஜை பண்ணினவங்களுக்கு வந்து இனிமே எதிரி தொந்தரவு இருக்காது. அது மட்டும் இல்லாம தொழில நல்ல வளர்ச்சி. சரிங்களா? இப்ப அவர் வந்து சினிமா எடுக்க போறாங்க. அந்த சினிமா நல்லா வெற்றி பெறுறது, லாபத்துல போய் நிக்கிறது, அடுத்த கட்ட நகர்வு, நோயிலிருந்து விடுதலை, நிம்மதி, சந்தோஷம், பொருளாதாரம் இதெல்லாம். இந்த யக்ஷினியை வச்சு நீங்க வந்து எதிரி சம்கார ஹோமம் பண்ணலாம், வாராகியை வச்சு பண்ணலாம், பிரத்யங்கராவை வச்சு பண்ணலாம். இவங்களை வச்சு பண்ணும்போது உடனே கை மேல பலன். நீங்க இந்த பூஜை நிறைவு பெற்றுருச்சா, வெற்றி பெற்றுருச்சா என்னங்கிறத நீங்க அப்பயே ஸ்பாட்லயே தெரிஞ்சுக்கலாம். உடனே இமிடியேட்டா உடனே அவங்க காமிச்சு கொடுத்துருவாங்க. நான் உன் கூட இருக்கேன், இனி உனக்கு எதிரி தொந்தரவு இல்லை அப்படின்னு சொல்லி. அந்த பூஜையை தான் இப்போ நம்ம நடத்திருக்கிறோம். இப்போ அவங்க வந்து மாயா யக்ஷினி, கருண யக்ஷினி இந்த மாதிரி இருக்கிறாங்களே, அப்புறம் குட்டி சாத்தம் இருக்காங்க, குடுவைகள் இருக்குது, பொம்மைகள், மைய, அப்புறம் ஓம் அந்த மாதிரியெல்லாம் பண்ணி நம்ம அது ஒரு தொழிலில் முன்னேறதா இருக்கட்டும், ஒரு எதிரி தொந்தரவு இல்லாமல் இருக்கட்டும், ஒரு நோயிலிருந்து விடுதலை, நிம்மதி, சந்தோஷம், பொருளாதாரம், மகிழ்ச்சி, பில்லி, சூனியம், ஏவல், செய்வன இதில் இருந்தாலும் விடுதலை, இந்த மாதிரி பண்ணணும். இப்போ இந்த யட்சினி அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ நம்மளுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே இந்த யட்சினியோட உபாசனை நமக்கு உபயோகமா இருக்குமா? எல்லா பிரச்சனைக்குன்னு சொல்ல முடியாது. பர்டிகுலரா எதிரி தொந்தரவு, எதிரி தொந்தரவு, கந்திருஷ்டி, ஓமல், பில்லி, சூனியம், ஏவல், செய்வன, அப்புறம் ஒரு பொருளாதாரத்துல முடக்கம், சில தேவையில்லாத நோய்வாய்கள், இதுக்கெல்லாம் சரியா வரும். இப்போ பொருளாதார பிரச்சனை இப்போ இருக்கிற இதில் கரண்ட் சுச்சுவேஷன் நிறைய பேருக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கு. இப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன பூஜை பண்ணால் அவங்களுக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும்? வாராகி ஹோமம், கணபதி ஹோமம், யக்ஷினி ஹோமம், பிரத்யங்கரா ஹோமம், சில வழிபாடு முறைகள் இருக்கு. மை பயன்படுத்துறது, எந்திரம் பயன்படுத்துறது, தாய்த்து பயன்படுத்துறது, குடுவை பயன்படுத்துறது. உச்சிஷ்ட கணபதினு ஒருத்தர் இருக்காரு, அதர்வன கடவுள், அவரை வழிபாடு பண்றது, இதெல்லாம் ரொம்ப நன்மையை தரும். ஓ, இப்போ இப்போ இந்த பூஜை பண்ணீங்க, இது ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்குமே ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப் இருந்தது. இப்போ இது இந்த ஒரு வாட்டி பண்ணால் போதுமா, இல்லை தொடர்ந்து தொடர்ந்து இதை பண்ணிட்டு இருக்கணுமா நம்ம? இல்லை, இது ஒன்றும் அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓ, நீங்கள் ஒரு டைம் பண்ணினாலே போதும். நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும், நல்ல பவர் இருக்கும். தொடர்ந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா இதில் நிறைய பொருள் செலவாகும். நீங்கள் தொடர்ந்து பண்ண முடியாது. ஒரு தடவை பண்ணினாலே உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும், லைஃப் லாங் இருக்கும். லைஃப் லாங் ஒரு இப்போ இப்போ எங்களுக்கு வந்துட்டு இப்போ மெயினாக கேட்குறேன். இப்போ கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகுறாங்க, அதெல்லாம் இருக்குது இல்லையா? அதுக்கெல்லாமே கூட இந்த யட்சினியோட உபாசனை நமக்கு வந்து வழிபாடு பயன் தருங்களா? இருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, டைவர்ஸ், பிரிஞ்சிருக்கிறவங்க சேர்றது, குழந்தை பாக்கியம், திருமண தடை, பர்டிகுலராக ஒரு பெரிய பெரிய பிரச்சனைக்கு இவங்களுடைய சித்தை எடுத்து இவங்களை வணங்கி இவங்களுடைய விக்கிரகம் வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணும்போது நிறைய நன்மைகளை பார்க்கலாம். மெயினாக எதிரி தொந்தரவு இல்லை. ஓ, இப்போ இந்த யக்ஷினி அப்படின்றத பற்றி, ஏன்னா நாங்கள் நிறையா இப்போ என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜோதிடம் இருக்குது, ஜாதகம்னு சொல்கிறாங்க, கடவுள் பூஜை சொல்கிறாங்க, மந்த்ரா சொல்கிறாங்க. இந்த யக்ஷினி அப்படின்றது இப்போ நீங்கள் சொல்கிறது தான் எங்களுக்கு ரொம்பவே பிடித்தமாக இருக்குது. நீங்கள் சொல்கிறது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவாக இருக்குது. அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்களேன். 64 வகையான யக்ஷினிமார்கள் இருக்காங்க. சரி, 64 வகையான யக்ஷினிமார்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு காளி கோயிலுக்கோ, ஒரு அங்காளம்மன் கோவிலுக்கோ, ஒரு மாரியம்மன் கோவிலுக்கோ, இல்லை ஒரு ஏதாவது கோயிலுக்கு போனீங்கன்னா உள்ள வந்து மூலவர் விக்கிரகம் இருக்கும், கருவறை இருக்கும். அந்த கருவறைக்கு முன்னாடி 2 பெண்கள் வந்து ரொம்ப நளினமா அகல் தீபம் வச்சுக்கிட்டு நிற்பாங்க. அவங்க தான் யக்ஷினி. ஓ, ஃபைன் சார். புரியுதா? அந்த கோவில்ல வந்து 2 பெண்கள் வந்து ரொம்ப நளினமா தெரியும். ஆமா, நீட்டா பின்னல் போட்டு கையில ஒரு விளக்கு வச்சுக்கிட்டு அவங்க தான் யக்ஷினி. உள்ள இருக்கிற மூலவர் கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு இவங்க தோழிங்க. ஓ, புரியுது? சிவபெருமானுக்கு எப்படி நந்தி இருக்கிறாரோ அந்த மாதிரி பெண் தெய்வ கோவில்களில் இவங்க இருப்பாங்க. ஆண் தெய்வ கோவில்களுக்கு நீங்க போனீங்கன்னா 2 பேர் சுக்குமத்தாடி வச்சுக்கிட்டு 2 ஆண் பேர் நிற்பாங்க. இப்போ நாங்க ஒரு யக்ஷினியை நாங்க எங்க கூட வச்சிருக்கணும், எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னா உங்களை வந்து அணுகலாம். தாராளமா. நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, நான் ஒரு சாந்தமான சொரூபம் உள்ள
எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்கள நம்ம சித்த எடுத்து, விக்கிரகம் குடுத்து, மந்திரம் குடுத்து, உபதேசம் குடுத்து, மை குடுத்து, மணி குடுத்து, ம். நல்லா அவங்க கூட போய் இருந்து அமைதியா வேலை பார்க்க சொல்லுவோம். அவங்களுக்கு நல்ல நன்மைகள் ஒண்ணும் வேலையாளலாம் கிடையாது. ம். அவங்க ஒரு கடவுள் இனத்த சேர்ந்தவங்க தான். ஓ! சரியா? அவங்கள வணங்க ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நீங்க சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய சேவை செஞ்சுட்டு இருக்கீங்க இந்த இத மாதிரி. நான் ரொம்ப நாளா செஞ்சுக்கிட்டு அதான் இருக்கேன். சொல்றேன். ஏன்னா, இப்ப எனக்கு உங்களுடைய அறிமுகம் இப்ப தான் கிடைச்சிருக்கு இல்லையா? உங்கள நான் நெறைய பார்த்துருக்கேன். பட் இந்த மாரி ஒரு விஷயத்துக்கு நான் வந்து கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப பாக்கியமா நெனைக்கிறேன். இந்த மாரி ஒரு பிரச்சனை இருக்கிறவங்க, அந்த மாரி ஏதாவது ஒரு கணவன் மனைவி பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, பதவியில ஏதாவது பிரச்சனை, நோய் பிரச்சனைனா உங்கள வந்து அணுகுனா, நீங்க கரெக்ட்டா இந்த மாரி பண்ணி குடுத்துருவீங்க. ஆமா. இதுல விஷ்ணுமாயா இருக்காங்க, யக்ஷினி இருக்காங்க, ஆ. பிரத்யங்கரா இருக்காங்க, ஆ. வாராகி இருக்காங்க, ஓ! உச்சிஷ்ட கணபதி இருக்காங்க. ஆ. இந்த 12 ராசிக்காரவங்களுக்கு யாராருக்கு எந்தெந்த தேவதை, யாராருக்கு எந்தெந்த உபாசனை, யாராருக்கு எந்தெந்த மந்திரம், யாராருக்கு என்னென்ன வழிபாடுங்கிறது இங்க சோவில வரும். அந்த டப்பா வழியா. அந்த சோவி போட்டு பார்த்து அவங்களுக்கு நம்ம கணிச்சு சொல்லுவோம். இந்த இருக்கு இல்லைங்களா? ஆ. இது என்னது இது? இப்ப எனக்கு என்ன பிரச்சனைன்றத சொல்லிடும். அது நம்ம சோவி உருட்டுறதுக்கு நேரங்காலம் இருக்கு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தருக்கு வந்து இந்த ஓ! தேவதா சித்து எடுக்கணும் அப்படின்னா இங்க போடுவோம். இங்க போடும்போது இப்ப இந்த பலன் வரும். குடுக்கலாம், குடுக்க வேண்டாம். அவங்க ஓ! பாவிப்பாங்க, பாவிக்க மாட்டாங்க. ஓ! அவங்க வாங்குனா நல்லா இருப்பாங்க, இல்ல கெடுதல் வருங்கிறது இங்க சொல்லும். அதுக்கு தகுந்தாற் போல தான் தீட்சை தரப்படும். கண்டமேனிக்க இது விக்கிற பொருள் அல்ல. அல்ல. ஆ. அந்த அமைப்பு இருக்கணும், இந்த கொடுப்பனை இருக்கணும். அவங்களுக்கு இது கிடைக்கும். இப்போ எனக்கு இந்த பூஜை பார்க்கறதுக்கு பாக்கியம் குடுத்தா மாரி ஒருத்தருக்கும் அந்த பாக்கியம் இருக்கணும். ஆமா. இல்லையா? வந்து சோதி கணக்கிட்டு நம்ம ஆ. ஓ! ரொம்ப ரொம்ப அருமைங்க. நன்றி. உங்கள பார்த்தது, இந்த மாரி ஒரு பூஜை, இந்த மாரி மக்களே நெறைய இந்த மாரி விஷயங்கள் இருக்கு. ஐயாவ பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா, இப்போ இந்த வீட்ல வந்து ஒரு புது வீட்ல வந்து பண்றோம். அவங்களுக்கு உண்டான விஷயங்கள அழகா எடுத்து பண்ணாரு. ஒரு முட்டையில கரு வந்து அப்படியே காணாம போச்சு. வாங்கிட்டு வந்து வச்சப்பவும் பார்த்தேன். இப்போ அந்த முட்டையில அந்த ஒரு கரு வந்துட்டு, அவரே அத வந்து அந்த யக்ஷினி மூலியமா எடுத்துட்டாரு. எவ்வளோ ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, என்ன விஷயங்கள், என்ன இருந்தாலும் சரி, ஐயாவ அணுகுங்க. உங்களுடைய அத்தனை கஷ்டங்களும் வந்து அழகா பனி போல வந்து மறையணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்.